வணக்கம். தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பேச போறது ஒரு திரைப்படம் பத்தி. "ஆண் பாவம் பொல்லாதது" அப்படின்ற படம் சமீபத்தில பார்த்தேன். அந்த படம் வந்து ஒரு தவறான படமாக எனக்கு தெரியுது. ரொம்ப ஆபத்தான படமாவும் எனக்கு தெரியுது. ஸோ, அதனால அத பத்தி பேசிறலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ, "ஆண் பாவம் பொல்லாததுன்ற" படத்தில அந்த ஆணை வந்து பாதிக்கப்பட்டவனாக சித்தரிக்கணுங்கிறது இயக்குனருடைய நோக்கம். அப்ப அவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்டின்னா, அந்த ஆணை விட, அந்த ஹீரோவ விட ஹீரோயின் வந்து கொஞ்சம் ஏஜ்டு ஆனவங்களா அவர் திருமணம் பண்ணி இருக்கிற மாதிரி போட்டு, அந்த பெண்ண ரொம்ப வயலன்ட்டா காட்டியிருந்தா, கொஞ்சம் ஓரளவு பொது சமூகத்தில எடுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா, அந்த கிரியேஷனே இல்ல. பையனுக்கு 40 வயசு இருக்கும். பொண்ணுக்கு வந்து 25 வயசுக்குள்ள தான் இருக்கிற மாதிரியாக ஒரு கதாபாத்திரத்த வச்சுட்டு, அந்த பெண் வந்து ஒரு அடக்குமுறையில வாழக்கூடிய ஒரு பெண். அவங்கள வந்து இவர் வந்து இயல்பான சமூக கட்டமைப்புல இங்க எப்படி இருப்பாங்க? அப்பா ரொம்ப டாமினேட்டடா இருக்கக்கூடிய ஒரு வீட்ல இருக்க வளர்ற ஒரு பெண். மாளவிகாவா அவங்க நடிச்சிருக்காங்க. இவர் வந்து ரியோ இவர் வந்து இவர் ஒரு 40 இயர்ஸ் இருக்கும் கண்டிப்பா. இவர் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் எப்படி போய் பண்ணிக்கிறாருன்னா, இவர் ஒரு முற்போக்கு கதாபாத்திரமாக தன்னை அடையாளப்படுத்தி பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் அந்த முற்போக்கு கதாபாத்திரத்த அவர் எக்ஸ்போஸ் பண்ண அவருக்கு முடியல. அந்த பெண் எதிர்பார்க்குற அளவுக்கு அ ப முற்போக்கா அவருக்கு வர முடியல. எல்லாமே அவளோட சாய்ஸ் அப்படிங்கிறதுல அவ ரொம்ப தெளிவா இருக்கும்போது, ஒரு 25 இயர்ஸ் பொண்ணு வந்து இந்த உலகத்தில ரொம்ப எக்ஸ்போஷர் ஆகி அப்படியெல்லாம் இருக்க போறதில்ல. குறைந்தபட்ச குடும்ப அடக்குமுறைகள எதிர்த்து தான் வந்து பெரும்பாலான பெண்கள் முற்போக்கு அரசியல் வந்து படிப்பாங்க. பெரும்பாலான இளைஞர்கள் வந்து கடவுள் மறுப்பு கொள்கைய ரொம்ப தீவிரமா எதிர்பார்த்து தான் முற்போக்கு அரசியல் படிப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். இந்த படம் என்ன பண்ணுது அப்படின்னா, அதை ரொம்ப நகைப்புக்குரியதாக்குது. அண்டு அவங்களுக்கு தெரியல, அவங்களுக்கு நாலேட்ஜ் கம்மியா இருக்குங்கிறத கூட இவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஆனா, இவங்களும் அந்த முற்போக்கு கதாபாத்திரமாக நடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்ல இல்லையா? ஸோ இவங்க அதை ட்ரை பண்ணியிருக்கலாம். தான் ஒரு முற்போக்காளராக மாறுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கலாம். படிச்சிருக்கலாம். நெறைய விஷயங்கள் அந்த பெண் படிக்கிற மாரி இவரும் படிச்சிருக்கலாம். இல்லைன்னா, அந்த பெண்ண அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராவாவது காட்டியிருந்திருக்கலாம். ஆனா, இது வந்து எப்படி காட்டுது அப்படின்னா, இப்ப நெறைய பேர் இருக்காங்க. நெறைய முற்போக்கு பெண்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஆண்கள் நெறைய சமூகத்திலே இருக்கிறாங்க. சாதாரணமா சொசைட்டில இருக்காங்க. ஆனா, ஒரு திரைப்படம்ங்கிறது இன்னும் நீங்கலாம் எப்படி இருக்க போறீங்க அப்படின்னு படத்த பார்க்குறவங்களுக்கு நீங்க காட்டுற ஒரு பிம்பம். அத எப்படி காட்டுறீங்கன்னா, ஃபீமேல் சாவனிஸ்ட்டா இருக்கிற மாதிரி ஆன ஒரு லாயர அண்ட் இந்த பெண் வந்து என்னோட சாய்ஸுக்கு நான் இருப்பேன்னு சொல்ற பெண் வந்து உண்மையிலேயே ரொம்ப 2 பேருக்குமான பாண்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க டெர்ம்ஸு. அப்புறமா பார்த்தீங்கன்னா, அந்த பெண் ஒரு சின்ன ஒரு தொழில் தானே செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது, தன்னை முற்போக்கு கதாபாத்திரமாக அடையாளம் காட்டி திருமணம் செஞ்சுக்கிட்ட அந்த ஹீரோ வந்து, அந்த பெண்ண வந்து ஒரு கேலி கிண்டலுக்கு உட்படுத்தி, அது மூலமா அதுக்கு அபார்ஷன் வர போறது அப்படிங்கிறது, அ இது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு படம். இந்த படம் வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு படம். ஏன் அப்டின்னா, வீட்லயே இருக்கிறாங்க. ஃபுல்லாவே இவரு வேலைக்கு போயிருவாராமா, அந்த அம்மா அவங்க வீட்லயே இருக்கிறாங்க. வீட்லயே இருக்கிற ஒரு பெண் கதாபாத்திரம் வந்து, இண்டிவிஜுவலா தான் ஏர்ன் பண்ணணும்னு நெனைக்கிறதும், தான் படிக்கணும்னு நெனைக்கிறதும் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். அதை வந்து அதை பிற்போக்கு ஆண்களே பலர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுல வந்து இந்த ஹீரோ வந்து தன்னை முற்போக்கு கதாபாத்திரமா காட்டி தான் திருமணம் பண்றாரு. பண்ணிட்டு அதை அக்செப்ட் பண்ணாம அவர் வந்து அபார்ஷன் வரைக்கும் போயிடுது. ஸோ, அந்த பெண் வந்து டிவோர்ஸ் முடிவெடுக்கிறாங்க. ஸோ, அதில அந்த லாயரா காட்டுற கதாபாத்திரம் வந்து ஃபீமேல் சாவனிஸ்ட்டா காட்டுறாங்க. தன்னுடைய குழந்தை லாயரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும். லா அண்ட் ஆர்டர் படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனா, அவங்களே வந்து அவங்களுடைய குழந்தையை கணவர்கிட்ட காட்டாம வைக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் போடுறாங்க. அந்த ஆண் லாயர் வந்து ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு பெர்சனா காட்டுறாங்க. அண்ட் ஆனா உண்மை நிலவரம் எப்படி இருக்குன்னா, பல பெண்கள் வந்து டிவோர்ஸ்க்கு அப்புறமா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பாதுகாப்பு பணம் கிடைக்காம திரும்ப திரும்ப கோர்ட்ல போய் வாதாடிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப அது எவ்வளோ கஷ்டம். போய் போய் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். குழந்தையோட பலமுறை கோர்ட் படி ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் பெண்களுக்கு. ஆனா சொசைட்டிக்குள்ள அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த படத்துல எப்படி காட்டுறான் அப்படின்னா, அவங்க வந்து ஒரே டெர்ம்ஸ்ல பணத்த கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுறதும்,
அண்ட் ஃபைனலா இவங்க போய் இதெல்லாம் கூட நான் மன்னிச்சு விட்டுருவேன். இவங்க போய் ஒரு கம்யூனிஸ்ட்ட போய் பார்க்குறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் பெண். அவங்க வந்து களத்தில போராடக்கூடிய ஒரு பெண்ணா இருக்காங்க. அவங்க வந்து காஃபி டம்ளரோட போறாங்க. கணவருக்கு காஃபி போட்டு தர்றது வந்து அத வந்து அவங்க விரும்பி செய்றாங்கன்னா, அதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்ப நெறைய கம்யூனிஸ்ட் பெண்களோ, ஆண்களோ வந்து குடும்ப கட்டமைப்புக்குள்ள தான் எல்லா முற்போக்கு அரசியல்ல இயங்கக்கூடிய எல்லாருமே பலர் வந்து குடும்ப கட்டமைப்புக்குள்ள இருந்து தான் அத எதிர்த்து பேசுவோம். ஆனா, அதை வந்து புனிதப்படுத்த மாட்டோம். அது வந்து இட்ஸ் மை சாய்ஸு இல்ல இது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம் அப்டின்னெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடாது சொசைட்டில. அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணோம்னா, அது முற்போக்கு அரசியலே கிடையாது. அது கம்யூனிசமும் கிடையாது. அ காஃபி போடுறது பெண்ணினுடைய வேலை. அதை நான் மகிழ்ச்சிகரமா செய்றேன். அதனால அது என்னோட வேலையா நான் செய்றேன் அப்படின்னு சொல்றத வந்து எந்த முற்போக்கு அரசியலுமே அத வந்து முன்னிலைப்படுத்தி எஜுகேட் பண்ணாது சொசைட்டிக்கு. ஆனா இந்த படத்துல அந்த கேரக்டர வந்து அப்படி எஜுகேட் பண்றாங்க. அதாவது களத்திலேயே இறங்கி போராடுற பெண் வந்து வீட்ல கணவருக்கு வந்து காஃபி எல்லாம் போட்டு குடுத்து, அத வந்து அவங்க மகிழ்ச்சிகரமா செய்றாங்க. ஆனா, அந்த புதுசா படிக்கிறாங்கல்ல, அவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படிங்கிற போக்குல இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஆபத்தான படம். ஏன் அப்படின்னா, இந்திய சமூகம் இன்னைக்கு வந்து ஹிந்து ராஷ்டிராக்கு எதிரா மிகப்பெரிய போர நிகழ்த்திட்டு இருக்க வேண்டிய கட்டாயத்தில இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் இருக்கக்கூடிய எல்லா பெண்களுமே முற்போக்கு அரசியல் வந்து படிக்கணும், பேசணும். தன்னோட இப்ப சுதந்திர போராட்டம் நடக்கும்போது பெண்கள பாதுகாத்துருப்பீங்களா? இல்ல. சுதந்திர போராட்டம் நடக்கும்போது பெண்களும் போராட்ட களத்துக்கு வந்தா தான் சுதந்திர நாடா ஆக முடியும். அதே மாதிரி இப்ப நடக்கிறது ஒரு 2ஆம் சுதந்திர போர் மாதிரி. அப்ப இதுல அவங்க படிக்கிறாங்கங்கிறதே பெரிய விஷயம். அவங்க படிச்சு வர்றாங்கங்கிறதே பெரிய விஷயம். உனக்கு 40 வயசுல தெரிஞ்சது அந்த பொண்ணுக்கு 25 வயசுல தெரியலைங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டே கிடையாது. அது ஆஸ் எ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா ஒரு முற்போக்கு அரசியல் படிக்கக்கூடியவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தனக்கு தெரிஞ்சத சொல்லிக் குடுப்பாங்க. படிக்க வைப்பாங்க. அது அது வேணும்னா செய்யலாம். அதுதான் ஒரு நல்ல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இருக்கக்கூடிய கப்புலா காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த பையன் வந்து இதில எப்படி காட்டுறாங்கன்னா, அ ஃபைனலா அவருக்கு வந்து பெண்கள் படுற கஷ்டம் எப்படி புரியிற மாரி காட்டுறாங்கன்னா, அந்த வீட்ல வேலை செய்யக்கூடிய பெண் வந்து நூற்றாண்டுகளா நாங்க இப்படியே தான் இருக்கிறோம் அப்படின்ற அந்த வரலாற வந்து உங்ககிட்ட சொல்றாங்க. சொல்லும்போது தான் அவருக்கு உணர்வு வர்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இது வந்து இதில ஆண் பாவம் பொல்லாததுன்னு டைட்டில் எப்படி வைப்பீங்க? இப்போ ஆணும், பெண்ணும் 2 பேருமே வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அவங்க அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அதாவது மேரேஜ் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து வேறுபடுறாங்க. பிரியணும்னு முடிவு எடுக்குறாங்க. ஆனா அவங்களோட பாண்ட் வந்து அவங்கள பிரிய விடாம தடுக்குது. அப்போ அப்போ இவரும் கத்துக்கிறாரு. அந்த பெண்ணும் வந்து அ இவரு தான் போய் அந்த பெண்ணுடைய உளவியல வந்து இவரு அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சுக்கிற மாரி தான் படம் எடுக்குறீங்க. அப்புறம் எப்படி ஆண் பாவம் பொல்லாததாகும்? என்ன பாவம் பண்ணிட்டாங்க படத்துல? பெண்கள் என்ன பாவம் பண்ணிட்டாங்க அந்த படத்துல? ஸோ இந்த படம் வந்து டைட்டிலும் சம்மந்தம் இல்ல. படத்தோட கேரக்டர்ஸ் வந்து நீங்க ஒண்ணு பெண்கள வெள்ளியா காட்டணும்னா, பெண்ண வந்து ஒரு மெச்சூர் கேரக்டராவாவது காட்டியிருக்கணும். அப்படியும் இல்ல. இது ரொம்ப ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு பொண்ணையும் காட்டுறீங்க. அடுத்ததாக திரும்ப ஒரு முற்போக்கு அரசியல் தளத்துக்குள்ள பெண்களுக்கு வந்து பெண்கள வந்து சிறுமைப்படுத்துறது, அது ஒரு பெரிய விஷயம். நீங்க வருவீங்களா? சாதாரணமா வருவீங்களா? யாராவது முற்போக்கு அரசியல் படிச்சோனே படிக்கிறதுக்காவது வருவீங்களா பெரும்பாலும்? கேட்டுட்டு அப்படி காத பொத்திட்டு போறவங்க இருக்காங்க. கண்டுக்காம போறவங்க இருக்காங்க. அந்த மாதிரி நெறைய பேர் இருக்காங்க இங்க. தனக்காக மட்டும் பயன்படுத்திக்கிறவங்க இருக்காங்க. இது மாதிரி நெறைய வெரைட்டி ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அதுல அந்த பெண் வந்து படிக்கிற மாதிரி காட்டுறாங்க. பெரியார் புக்ஸ் எல்லாம் படிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அது அ ஸோ அது வந்து ஒரு ஆரம்ப கட்ட நிலையாக நம்ம பார்க்கலாம். ஒரு முதல்ல படிக்கிறப்போ இருக்கக்கூடிய ஒரு தாக்கங்களா பார்க்கலாம். அதை சிறுமைப்படுத்துறது, கேலி கிண்டல் பண்றது, தோழர்ங்கிற வேர்டே வந்து ஒரு சிறுமைப்படுத்துறதுங்கிறது வந்து, அது வந்து ஒரு வயலன்ஸா அத நான் பார்க்குறேன். சொசைட்டி மேல நீ வயலன்ஸ திணிக்கிற மாதிரி இருக்கு அந்த படம். ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த விமர்சன பார்வையோட படத்த பாருங்க. நன்றி.